கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம். வேதம் இருக்கிறவங்க நீங்கள் வேதத்தை திறந்து வாசிங்க. வேதம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் டிவியில் டிஸ்பிளே பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் எங்களோடு இணைந்து வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் அநேக விசேஷித்த நாட்கள் நினைவு கூறப்படுகிறது. மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அப்புறம் காதலர் தினம், அப்புறம் தகப்பன்மார் தினம், இப்படி நிறைய தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது கொண்டாடப்படுகிற ஒரு நாள் அல்ல, நினைவு கூறப்படுகிற ஒரு நாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கும் ஒரு தாய் தேவைப்பட்டார்கள், இல்லை ஒரு பெண் தேவைப்பட்டார்கள். அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அல்லேலூயா. இப்படி கையெடுத்தால் நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு தாயாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிபிஏ திருச்சபையின் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஜெபத்தோடு செய்திக்குள்ளே போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அம்மா இல்லாமல் ஒரு குடும்பம் முழுமை அடையாது. ஆமாவா இல்லையா? அம்மா ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்காக தகப்பன்மாரெலாம் கோச்சிக்காதீங்க, அம்மாவில் பாதி தான் நீங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கே ஒரு தாய் தேவைப்படுவார்களானா, இந்த பூமியில் அம்மா இல்லாமல் ஸ்தோத்திரம். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய்மாருக்கு விசேஷித்த ஒரு நல்ல ஒரு குணம் என்னென்னா, ஒரு கேரக்டர் என்னென்னா, கண்ணை மூடிக்கிட்டு இல்லை கண்ணை கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கீழே விழுகாமல் போயிட்டு வானா கூட நம்ம போயிட்டு வருவோம். ஆமாவா இல்லையா? எந்த இடத்துல எங்கே என்ன பொருள் இருக்குன்னு வச்ச நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இதே உங்கள் வீட்டுக்கார கண்ணை கட்டிட்டு ஹாலில் 4 ஸ்டெப்பு நடக்க சொல்லுங்க, தெரியாது. எந்த இடத்துல எந்த பொருள் எந்த இரவில் கேட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கணவனுக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை இயற்கையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் நல்ல ஞானம், கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கிறதுலையே அதிகம் நமக்கெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க. இயற்கையாகவே அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தாய்மார் இன்னைக்கு இருக்கீங்க? நல்லா கரங்களை உயர்த்துங்க. பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மார். அல்லேலூயா. தாய்மார் ஆக போகிறவர்களையும் நம்ம இன்றைக்கி வாழ்த்த போகிறோம். அப்போ திருமணம் திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களையும் நம்ம வாழ்த்த போகிறோம். நல்லா நினச்சி பாருங்க. போன ஆண்டில் இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய அம்மா இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆமே. போன ஆண்டு தாய்மார் தினத்தில் உங்கள் அம்மா மேபி உயிரோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மாவால் வர முடியல. கேட்டேன், காலையில் எந்திரிச்சோனையும் அம்மாவுக்கு விஷ் பண்ணேன். அம்மா ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, நான் மேலே இருக்கேன், எங்கள் அம்மா கீழே இருக்காங்க, அவ்வளோதான். கீழேருந்து உடனே மேலேருந்து கால் அடித்தேன், அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே, சர்ச்சுக்கு வந்துருங்க இன்றைக்கி. அம்மாவுக்கு பயங்கர ஃபீவர். நான் நினைக்கிறேன் போன வருஷம் அம்மாவுக்கு ஷாலெல்லாம் போற்றி ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் அம்மா கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க. ஈவினிங் வருவாங்க. உங்கள் பெற்றோர் உங்கள் அம்மா இந்த வருஷம் உயிரோடு இல்லைன்னா உங்கள் அம்மாவுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் உங்கள் அம்மாவுடைய விசேஷித்த கிருபைகளையும் நினைவு கூர்ந்து ஜெபத்தோடு செய்திக்குள்ளே போயிடலாம். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் உங்களை என்னையும் தேற்றுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப விலமதிக்க முடியாத, நிகரே இல்லாத அம்மானா அம்மா தான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அம்மாவுடைய அன்புக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் முகத்தை பார்த்தே அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு பசிக்குது. தெரியுமா தெரியாதா? அம்மாருக்கு முகத்தை பார்த்தே தெரியும். பையன் அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தான், கையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தானே தெரியும், ஓ இவனுக்கு ஏதோ காசு தேவை போல. அம்மா நீ எப்படி இருக்கிறேன்னு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு உங்களை விசாரிச்சானா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட காசு தான் கேட்க வரான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏதோ ஒரு தேவை நம்ம குழந்தைகளுக்கு இருப்பது அந்த குழந்தையினுடைய வாய் பிறப்பு அல்ல, அந்த பிள்ளைகளுடைய கண் அசைவையும் அந்த பிள்ளைகளுடைய முகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய. இதுக்கெல்லாம் போய் PhD எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
இதுக்கு பிள்ளைகளை பற்றி படிக்கிறதுக்கு எந்த ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிருபையாகவே தேவன் பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தை படிப்பிக்கிற ஒரு கிருபையே பெண்களாகிய தாய்மாராகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு லக்கு. அல்லேலூயா. லக்க நோக்கி நம்ம ஓடணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில நமக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை விசேஷமா பெண்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு. அல்லேலூயா. புறஜாதிகளும் பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் 2 காரியம் ஜெபத்தோட கேட்டீங்கன்னா, அடுத்த சந்ததி தேவனை அறியாத சந்ததியா இருப்பதும், அடுத்த சந்ததி தேவனை அறிந்து கொண்ட சந்ததியா இருப்பதும் இன்னைக்கு பெற்றோராகிய நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த லக்கை நோக்கி பெண்களாகிய நம்ம ஓடணும். என்னங்க லக்கு? உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. படித்து முடித்தோடனே வேலைக்கு போனோடனே திருமண வயது வந்தோடனையும் நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு பண்ணினாங்க இல்லையா? இப்போ என் பிள்ளை திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற அடுத்த ஒரு அம்மாவா நான் அதை பண்ண போகிறேன். அப்போ அந்த லக்கு என்னன்னா, திருமணம் ஆகிய உடனே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து தாய்மை அடைந்த உடனே நம்ம எல்லாரும் செய்கிற காரியம் என்னென்னா, பிள்ளைக்கு நல்லா படிப்பு கொடுத்தாச்சு, பிள்ளைக்கு நல்லா சொத்து சேர்த்தியாச்சு, பிள்ளைக்கு நல்லா திருமணம் பண்ணியாச்சு, அப்பாடா கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு உலகம் அவங்க லக்கு முடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய லக்கு முடியலை. அடுத்து ஒரு சாதாரணமான தாய்மார் செய்கிற, அம்மாக்கள் செய்கிற ஒரு காரியம் என்னது? பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுப்பாங்க, பிள்ளைக்கு நல்ல சொத்து சேர்த்து வைப்பாங்க, ஏற்ற காலத்தில் திருமணத்தை முடிச்சு கொடுத்து தன் கடமையை முடிச்சிருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய அம்மாவாய் பெற்றோராய் இருக்கிற நமக்கு அதையும் தாண்டி ஒரு பொறுப்பு. அவனுடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும், தேவனை குறித்த பயத்தை குறித்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். சபை எவ்வளவு முக்கியம் தன்னுடைய வாழ்க்கையில என்பதை அம்மாமார் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். சத்தமா? இன்னும் சத்தமா? அல்லேலூயா. தாயை போலதாங்க புள்ள. ஆமென். உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்குன்னா, அம்மாவுக்கு நீங்க சின்ன வயசா இருக்கிறப்ப கீழ்ப்படியாம இருந்திருப்பீங்க. பிள்ளை எகுத்து நிற்கிது, புள்ள முரட்டாட்டம் பண்ணுது, ஐயோ என் பிள்ளை என்ன இப்படி கண்ணீர் வடிக்கிறானா? நல்லா புரிந்து கொள்ள தேவ ஜனமே, என் அம்மாவை நான் எப்படி கண்ணீர் வடிச்சனோ அதை என் பிள்ளை பார்த்தா எனக்குள்ள இருக்கிற ஜீன் தானே அதுக்குள்ளேயும் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. என்றைக்கு தாய்மார் மறந்துடாதீங்க. தாய்மாரா மாற போகிறவர்களும் தாய்மாரா இருக்கிறவர்களும் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைய வளர்க்கக்கூடிய 99 பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, பெண்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. 1000 ஆசிரியர்களுக்கு ஒரு தாய் சமானவங்க. 1000 டீச்சர்ஸ்க்கு அவங்க காலையிலேருந்து 9 to 4 வரைக்கும் அவங்க கடமையை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நான் நிற்கிறது, நான் பேசுறது, நான் ஜெபிக்கிறது, நான் கோவப்படுறது, நான் சண்டை போடுறது, நான் கெட்ட வார்த்தை, ஹிஸ்டரியிலேயே இல்லாத கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் பேசுறது யார் பார்க்கறானா? என் வீட்டுக்குள்ளேயே என் ரத்தத்தின் ரத்தமாய் வளருகிற என் பிள்ளை பார்க்குது. ஆமேன்னு சொல்லுங்க. பெரிய பொறுப்புங்க நமக்கு. உலக பிரகாரமாக நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, அப்பாடா நான் உட்கார்ற வேலையெல்லாம் கிடையாது. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வளர்ப்புலையும் உன்னுடைய பொறுப்புலையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய தாய்மாராகிய நம்ம காம்ப்ரமைஸே ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அம்மாமார் இங்கே நிறைய பேர், எத்தனை பேர் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க? 60 வயசுக்கு மேலே இருக்கு. எந்திரிச்சு நில்லுங்கம்மா. உண்மையாக உங்களால் கனப்படுத்தணும் தெரியுமா? உங்களுக்கே 60 வயசுன்னு சந்தேகமா? எதுக்கு திரும்பி பார்க்குறீங்க? உங்கள் வயசு உங்களுக்கு தெரியாதா? சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. 60 வயசாமா? ஆண்டவருக்கு மகிமை. உங்களெல்லாம் கையெடுக்கணும். 60 வயசுங்க. எத்தனை அனுபவங்கள் இல்லை? கை தட்டுங்களேன். எத்தனை அனுபவங்கள் இல்லை? ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தியாகம் இல்லை? அங்கம்மா உட்காராதீங்க, எந்திரிச்சு நில்லுங்க. இன்னைக்கு உங்கள் நாள் தான், எந்திரிச்சு நில்லுங்க. ஆமென். எத்தனை அனுபவங்களை கடந்து வந்திருப்பாங்க, எத்தனை பயம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறனோ? பாதி வயசுல உங்க கணவன் இல்லாமல் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துருப்பீங்க. அருமையான தாய்மார், எத்தனை கேள்விகள் அந்த வாழ்க்கையை தொடங்கும் பொழுது இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த சபைக்குள்ள 60 வயதை தாண்டின கிட்டத்தட்ட 6 தாய்மாருக்கும் நல்ல சபை கரம் தட்டி ஹல்லேலூயா
ஹalleluya. அவங்கெல்லாம் இருப்பது நம்ம சபைக்கு ஆசீர்வாதம், அவங்கெல்லாம் இருப்பது நம்ம சபைக்கு மேன்மை. ஹalleluya. அப்படியே நில்லுங்க. உங்க வீட்டில் உங்க காலத்துல உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி கதை ரொம்ப ஃபேமஸான கதை. நல்ல பாட்டி மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தினுடைய தாவீது யாரு, கோலியாத் யாரு, ஆபிரகாம் யாரு, சாரா யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு தான் கடைசி. இனி அடுத்து வரப்போற பாட்டியா மாறப்போகிற அடுத்த சந்ததி எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பாட்டி எனக்கு ஒரு செல்போன், உனக்கு ஒரு செல்போன், நீ ஒரு ஷார்ட்ஸை பார்த்து சிரி, நான் ஒரு வீடியோவை பார்த்து சிரிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த சந்ததி. உண்மைதானங்க, அனுபவத்தை தான் பேசிட்டு இருக்கேன். ஆமே. சுத்தியும் ஒரு லீவுக்கு போனாங்களாம். லீவுக்கு போறப்ப எல்லாம் இப்ப பிள்ளைகளுக்கு லீவு, எங்கடா போறீங்க, பாட்டி வீட்டுக்கு போறோம். அந்த காலத்துல பாட்டி வீட்டுக்கு போயிருப்போமா, நாளா போயிருக்கேன். அப்ப போனா நடுவுல பாட்டி உட்கார வச்சு பயங்கர கலாய்ப்போம், பாட்டிய ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப லீவுக்கு போனா பாட்டி கையில ஒரு செல்போனு, 4 பேர பிள்ளைங்க ஒரு செல்போனு. யாரு போறதுதான் பாட்டி வீடு, பாட்டியும் சேர்த்தி பேர பிள்ளைங்க கெடுத்து வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆனா அன்பு அருமையான கணத்துக்குரிய தாய்மார் அப்படியே கரங்களை உயர்த்தி, இங்க இந்த பிள்ளைகளுடைய அம்மா இருக்கீங்களா, உங்களுடைய பிள்ளைங்க வந்திருக்காங்களாமா? அட உங்களுக்கு நிறைய டவுட், 60 வயசுல ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா போச்சு. இங்க நிக்கிற பிள்ளைங்க வந்திருக்காங்களா, உங்க பிள்ளைங்க எழுமுங்க. வேற யாரும் வந்திருக்காங்க? அம்மா உங்க அட மெதுவா எந்திரிக்காதீங்க, அம்மாவை காட்டில உங்க வேகம் கம்மியா இருக்கு. அம்மா பட்டுன்னு எந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. 60 வயசு வரைக்கும் உங்களை என்ன பண்ணாரு, சுமந்து நல்ல ஆகாரம் கொடுத்து நல்ல சபை வாழ்க்கை கொடுத்து, சின்ன வயசுல அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டு அவங்க பக்கத்துல படுத்து, அல்லேலூயா, அவங்கள நேசித்து. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்துல படுக்கவும் மாட்டேங்குது, நம்ம சொல்ற கதையா போமா நீயாச்சும் உன் கதையாச்சுன்னு ஓடிடுது. அப்படியெல்லாம் வளர்த்துன இந்த பிள்ளைகளுடைய சந்ததி பாருங்களேன், உங்களுடைய சந்ததி எல்லாம் கட்டாயம் கர்த்தருக்குள்ளதான் இருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல இங்க இருக்கிற பிள்ளைங்க இருக்கலே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, ஆனா நீங்க உங்க அம்மாவுக்கு முதல் வாழ்த்து சொல்லுங்க, கை கொடுத்து ஹக் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுங்க. சீக்கிரம். நான் வெக்கம் பாருங்க, அம்மாக்கு ஹாப்பி சொல்லுங்க, ஹக் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ் டமாட்டா வாங்க, அடுத்தடுத்து நிறைய நடக்கும். ஹக் பண்ணி அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே, எவ்வளவு அழகா என்ன வளர்த்துனீங்க. ஆமே. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைய வளர்க்கிற பொறுப்பு பெற்றோராகிய தாய்மாராகிய நமக்கு உண்டு. காட் பிளஸ் யூ. உட்காருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அடுத்து இதில் ஒப்புரவாகுது நேரமெல்லாம் இருக்குது. ஸோ அழுக வேண்டிய கண்ணீர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஆராதனையாக இருக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த பொறுப்பில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கிற நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுடைய சந்ததியை பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் முதல் சந்ததியாகிய நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க, எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு மரமா முளைக்கும். அல்லேலூயா. தெனைய விதைச்சா தெனைதான், நெல்லை விதைச்சா நெல்லு தான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஜெபிக்கிற முதலாவது எப்படிப்பட்ட தாயா என் லக்க நோக்கி ஓடணுமா? எடுத்து என்னோடு வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவங்க என்னோடு வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். வாசிமா. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஆமேன். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நான் சாப்டருக்கு வரத்துக்கு முன்னாடி அநேகருக்கு தெரியும் ஆபிரகாம் லிங்கன். தெரியுமா? நீங்க படிச்சிருந்தா பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த ஆபிரகாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி. அவர் அவ்வளோ ஹை பொசிஷன், ஹை லெவலுக்கு போகிறதுக்கு காரணம் ஒரு ஏழை தாயினுடைய ஜெபம். அந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க அமெரிக்க ஜனாதிபதியா வரவே முடியாது. கருப்பர்கள் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. ஆனா அந்த காலகட்டத்திலையும் முதல்ல அந்த காரியத்தை உடைத்து ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு பதவிக்கு அமெரிக்க ஜனாதிபதிங்கிற பதவியில சீட்ல போய் உட்கார்றதுக்கு காரணம் ஒரு ஏழை தாயினுடைய ஜெபம். அல்லேலூயா. ஸோ உங்க ரோல் முடியல, உங்க ரோல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பேர பிள்ளைங்க இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு 7 பேர பிள்ளைங்க பூரணம். அந்த முதல் பேர பிள்ளையும் என்னுடைய பிள்ளை தான்.
அந்த 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 சாப்டரை க்ளோஸ் பண்ண கடைசி பேர பிள்ளையும் என் பிள்ளை தான். ஸோ அந்த பெருமையெல்லாம் என்னை மட்டுமே சாரும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் சூசன் நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூசன் நாள் வெஸ்லின்னு சொல்லிட்டு இந்த சரித்திர புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா அந்த சூசன் நாளுக்கு 16 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளை கேட்டாலே தலை சுற்றுது. அதான் 16 பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா எவ்வளோ பெரிய சாப்பாடு எந்த குண்டால வடிச்சிருக்குமோ தெரியாது. இப்போ தாங்க குக்கரு, அடுப்பெல்லாம், ஸ்டவ்வெல்லாம். அந்த காலத்தில் என்ன இருந்தது? ஒரு அம்மா இப்போ கை வச்சிருச்சு இப்பயே தலையில். ஐயோ என்ன பாவம் பண்ணிச்சோ அந்த அம்மா. 16 பிள்ளைங்க எப்படி துவைச்சிருப்பாங்க, எப்படி பாத்திரம் விளக்கி இருப்பாங்க, எந்த குண்டால சோறாக்கி இருப்பாங்க. ஆனால் நல்லா பாருங்க, அந்த 16 பிள்ளைகளையும் ஜான்ஸ் வெஸ்லியும் 2 பேரும் உலகத்தை கலக்கின நபர்கள். அல்லேலூயா. மீதி 14 பிள்ளைகளும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ரேங்க்ல கலக்கின பிள்ளைங்க. ஏன் தெரியுமா? அந்த சூசனா என்ன பண்ணுவாங்களாம், 16 பிள்ளைங்களையும் கிட்டத்தட்ட 1 மைல் வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் படுக்கையே. அந்த 16 பிள்ளைகளையும் நைட்டில் படுக்க வச்சு ஒவ்வொரு பிள்ளை தலைமையிலையா அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். 16 பிள்ளைகளுக்கும் அரை மணி நேரம்னு போட்டிங்கன்னா ஒரு இரவு 8 மணி நேர ஜெபம் ஒவ்வொரு நாளும் அந்த தாய் செஞ்சாங்களாம். 16 பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளை அப்படி சொல்லலை, ஒரு குழந்தைக்கு அரை மணி நேரம். அப்போ அவங்க பாதி இரவு 8 மணி நேர ஜெபத்தில் தன் பிள்ளைகளுக்கு செலவழித்ததுனால உலகத்தை கலக்குகிற அப்படிப்பட்ட சரித்திரமுள்ள பரிசுத்தவான்களையும் இந்த பூமியில் ஒரு தாயை பெற்றெடுக்க முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? பெற்றுட்டோம் அவ்வளோதான், நீ எக்கேடோ கேட்டுப்போ. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எவ்வளவு நைட்டு இரவில் நான் ரொம்ப டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், படுக்கிறப்ப என் 3 பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து, ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் அந்த பிள்ளைகளுடைய தரிசனத்தை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளை தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை செய்யுங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. அதை தான் நம்ம அடுத்து வாசிக்க போகிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதில் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, இந்த பிள்ளைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், சம்பளம் கொடுக்குறேன். முதலாவதாக மோசேயினுடைய தாயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவள் எப்படிப்பட்டவ? விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தா. அல்லேலூயா. இந்த வேதத்தில் நீங்கள் என்னோட வாசித்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இராணுவத்தினுடைய சட்டம் என்னன்னா, எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும், நைல் நதியில் தூக்கி வீசப்படணுங்கிறது இராணுவத்தினுடைய சட்டம் அந்த காலத்தில். அப்போ எல்லாரும் இராணுவத்துக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா குழந்தையும் ஆண் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல போட்டுறாங்க, கொல்றாங்க. ஆனால் மோசேயினுடைய அம்மா மட்டும் என்ன பண்ணுற, அந்த குழந்தை பிறந்தோனையுமே அந்த குழந்தைய பார்க்குறா. முதல்ல ஒரு ஆண் குழந்தை, ரெண்டாவது அந்த குழந்தை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அல்லேலூயா. அழகுள்ள குழந்தையினால ஒளிச்சு வைக்கல. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது அது ஒரு ப்ராப்பர் சைல்டு. அதை பார்க்கும் பொழுதே அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குழந்தை மேலே ஏதோ ஒரு தேவ திட்டம் உண்டு. அல்லேலூயா. எல்லா குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாலும் சரி, 2 குழந்தை கொடுத்தாலும் சரி, எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் உங்க கையில் இருக்கிற ஒரு குழந்தையானாலும் அது தேவ திட்டத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குழந்தை. ஹல்லேலூயா.
அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு அதிகமா இருக்கு. பார்வோனுடைய ஸ்திரீ சொல்ற அவளுக்கு குழந்தை இல்லை, அதனால என்ன, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பெத்த பிள்ளைக்கு சம்பளம் வாங்கின முதல் ஆள் மோசேயினுடைய அம்மா தான். பெத்த பிள்ளைக்கு என்ன கிடைச்சது? அதுவும் அரசாங்க சம்பளம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அரசாங்க சம்பளம் வாங்கினாலும் அவ பார்வோனுடைய குமாரத்தை சொல்றா, எனக்கு குழந்தை இல்லை, அதனால கொஞ்ச காலம் இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடு. ரைட். இப்போ இவ என்ன பண்ணிட்டா, தான் வீட்டுக்கு தான் சொந்த பிள்ளையவே எடுத்துட்டு போறா. எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அந்த நாணல் பெட்டியில கீழெல்லாம் பூசி, ஏன்னா உள்ள என்ன வந்துடக்கூடாது, வேகமாக வாங்க, என்ன வரக்கூடாது, ஏன்னா நைல் நதியில் விட போறா. என்ன இருந்தாலும் பெத்த மனம் பித்து. அல்லேலூயா. அப்படியே நாணல் நதியில் விட்டுட்டு இவளுக்கு தாங்கலை, யாராவது அந்த குழந்தையை தூக்கிட மாட்டாங்களா, என் குழந்தைக்கு ஒரு சேதமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக போய் எங்கே மாட்டுது பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தி கையில் அந்த பெட்டி மாட்டுது. ஆமேன்னு சொல்லுங்க. உடனே அவ திறந்து பார்க்குறா, பிள்ளை அழுகுது. அப்போ அதுக்கு முன்னாடி வேதத்தில் வாசித்தீங்கன்னா, அந்த ஏன் விசுவாசம் உள்ள தாயின்னு மோசையுடைய அம்மாவை சொன்னா, 3 மாதம் அந்த குழந்தைய அவ ஒளிச்சு வச்சிருந்தாளா. எத்தனை மாசங்க? இப்போ இங்கே இருக்கிற குழந்தைக்கோ இல்லை ஏன் மகனுக்கோ, இராணுவத்தில் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் ஆம்பளை பிள்ளைலாம் தூக்கி போடணும், அம்மா உன்னை காப்பாற்றிட்டேன், அதனால் தயவு செய்து அழுகாதன்னு சொன்னால் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ஆனால் பச்சை குழந்தை எப்படி இவ அழுகாமல் பாதுகாத்தா? எப்படி அவ சத்தம், குழந்தை அழுதுருக்குமா இல்லையா? ஏன்னா பார்வோனுடைய ஸ்திரீ பெட்டியை திறக்கும் போது குழந்தை அழுதுச்சு. அப்ப அந்த குழந்தை அழுகாம எவ்வளவு பயத்தோட கூட 3 மாதம் அந்த பிள்ளைய அவ வளர்த்திருப்பா. தூங்கி இருப்பாளா? வேலைக்கு போயிருப்பாளா? யாராச்சும் பேசி சந்தோஷப்பட்டிருப்பாளா? இவ கவனம் முழுவதும் என் பிள்ளைய வளர்க்கணும், என் பிள்ளைய வளர்க்கணும், என் பிள்ளைய யாரு கண்ணிலையும் படாம வளர்க்கணும். அதையும் தாண்டி ஏதோ ஒரு தேவ திட்டத்தை சுமந்து கொண்டு வந்த பிள்ளை தான் என் கையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு தாய். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவள் தான் வீட்டுக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, என்னோட கூட வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எபிரேயர் 11:23 கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 11:23 அவள் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் தேவ திட்டத்தின்படி அதை சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தா. வாசிங்கம்மா. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களின் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போதுமா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கவனமா கேளுங்க. பார்வோனுடைய குமாரத்தினுடைய வீட்டுல இருந்து இந்த குழந்தை எடுத்துட்டு மோசேயினுடைய தாய் தான் வீட்டுக்கு போறா. தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவம், இவ ரொம்ப அழகா தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தா. என்ன கற்றுக் கொடுத்தா? டே மோசே, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நீ அரண்மனைக்கு போற, பார்வோனுடைய மகனா போற, அதனால இந்த ஜனங்களோட எல்லாம் கஷ்டப்படாத, நீ சூப்பரா உன் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாளா? தனக்கு இருக்கிற கொஞ்ச நாளிலே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காதே, பார்வோனுடைய அரண்மனை உனக்கு வேண்டாம், தேவனுடைய திட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் ரட்சகனாதான் கர்த்தர் உன் வயிற்றிலே உண்டாக்கினார்னு சிறு வயது முதலே மோசேக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தாய். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்க? தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? ஜெபிக்க சொல்லி கொடுக்குறீங்களா? சபையினுடைய மேன்மையை சொல்லி கொடுக்குறீங்களா? ஊழியக்காரங்க வந்தா எப்படி ஊழியக்காரங்களை ஹானர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? பெற்றரே என்னமோ கடமை, பிள்ளைய பெத்து போட்டுட்டோம், அப்படியல்ல தேவ ஜனமே, இந்த பிள்ளையே எனக்காக வளர்த்திடு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் அவருக்காக வளர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துல எத்தனையோ கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி உங்களை கூப்பிட ஒரு ஜீவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா நல்லா கரம் உயர்த்தி சத்தமா தாய்மார் சொல்லுங்க ஆமேன்னு. இன்னும் சத்தமா. இந்த பிள்ளையை யாருக்காக வளர்க்கணும்? என் பேரு பெருமைக்காக அல்ல, எனக்கு கொல்லி போட இல்ல, எனக்கு கஞ்சி ஊத்த இல்ல, தேவனுக்காக வளர்க்கணும். தேவ திட்டத்தை அறிகிறவனா, தேவ திட்டத்தை சுமக்கிறவனா. ஹல்லேலூயா. அத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் ரட்சகனா மோசேயை எழுப்பினதுக்கு காரணம் ஒரு தாயினுடைய விசுவாசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மாரெல்லாம் சபைக்குள்ள இல்லைங்க. இன்னைக்கு உங்க அம்மா எங்க? பிள்ளை மண்டைய சொரியும். உங்க பிள்ளை எங்க? அம்மாக்கு தெரியாது.
காலையில் எந்திரிச்சு எப்போ போகிறான் எப்போ வீட்டுக்கு வரான்னு அம்மாவுக்கு தெரியாது. அம்மா வீட்டில் கரெக்டாக சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட ஆண்டவருக்கு பலிபீடத்தில் அந்த மகிமையாக சொல்கிறேன், அருமையான போதகர் தூங்கி என் பிள்ளைங்க பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் முழங்கால தான் நிற்பார். அவருடைய பெட்ஷீட் எப்பயும் அந்த ஜெப அறையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயும் நானும் போதகர் இரவு பண்ணுற ஜெபம், அநேக நாட்கள் சபையில் வந்து நாங்கள் பண்ணுகிற ஜெபம் என் பிள்ளைகளுக்கு தெரியும். அம்மா அப்பா சபைக்கு போயிருக்காங்கன்னா ஏதோ சபையில் ஒரு பிரச்சனை, அதனால பலிபீடத்தில் போய் அவங்க ஜெபம் பண்ண போயிருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்ல முடியுமா? அவளுக்கு கொஞ்ச காலங்கள் தான் இருந்தது. அந்த கொஞ்ச காலத்தில் பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கை உனக்கு வேண்டாம் மகனே, என் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அந்த ஜனத்தை மீட்கும் ரட்சகனாக ஒரு ப்ராப்பரான ஒரு சைல்டு, அழகுள்ள பிள்ளை, தேவ திட்டத்தை புரிந்து கொண்ட ஒரு அம்மாவும் அப்பாவுமா மோசையினுடைய பெற்றோர் அவனுடைய காரியத்தை செய்தாங்க. மீட்கும் ரட்சகனா கர்த்தர் அந்த ஒரு மோசையை எழுப்பினார். ஹல்லேலூயா. தாய்மாருக்கு ஒரே ஒரு அன்பான ஆலோசனை இந்த அன்னையர் தினத்தில், மதர்ஸ் டேல, உங்கள் பிள்ளைகள் உலகத்தானே பாடிட்டு போயிட்டான், அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அப்பா வளர்ப்புல அல்ல, அப்பா நெத்தி வேறுவ நிலத்தில் செஞ்சு சம்பாரிச்சு கொண்டு வந்து அம்மா கையில் தான் கொடுப்பாரு. அம்மா அப்பாவையும் சுமக்கணும். 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய உங்கள் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளையும் ஒரு தாய் தான் சுமக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது. இந்த பிள்ளைய இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக வளர்ப்பேன். இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை நாளைக்கு திசை மாறி போகும் பொழுது, இயேசு என்கிற இரட்சகரை விட்டு போகும் பொழுது, பின்மாற்றத்துக்குள்ளே போகும் பொழுது, இயேசுவை அல்லாத ஒரு அடுத்த சந்ததியாக அது மாறும் பொழுது, ஆண்டவர் யாரை தெரியுமா கேட்பாரு? பிள்ளைய கேட்க மாட்டார். கர்த்தர் நியாய தீர்ப்பில் முதல்ல பெண்களை, தாய்மாரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த பிள்ளைய அன்னைக்கே சபையில் சொன்னாங்க, அடித்து வளர்க்க சொன்னாங்க. அடிச்சியா? முரட்டாட்டமான பிள்ளைக்கு வசனம் இல்லாமல் சோறு போடாதன்னு சொல்லி கொடுத்தாங்க, சொன்னியா? சண்டே ஸ்கூல் அக்கா மாதிரிலாம் வசனம் எழுதி போடுங்கிறப்ப உன் பிள்ளையோட சேர்ந்து நீயும் திட்டுனியே அப்படின்னு எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் அப்படியே நம்மளுடைய எல்லாமே நியாயஸ்தானத்தில் வந்து நிற்கிறப்ப, அடுத்து உன் பிள்ளை நாளைக்கு ஒரு குடிகாரனா மாறுறதும், அடிக்கிறதும், திருடனா மாறுறதும், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோராகிய அம்மாவாகிய நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசம் உள்ள நீங்கள் சில தாய்மாரெலாம் சொல்கிறீங்க, என் பிள்ளைய அடித்தா என்னை திருப்பி அடிக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. 80க்கு மேலே தான் இந்த பிரச்சனையில், 1980 80s கிட்லலாம் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட அடி வாங்கி தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் 2K கிட்டுன்னு ஒன்று ஆடுது. நாங்களாம் 2K ஒன்றும் விளங்காத கூட்டம் அம்மாவை அடிக்குதுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏம்மா உன் பிள்ளை அடிக்க மாட்டேன்னா சொல்லுது, எங்கள் அப்பாவை நெஞ்சு மேலே எட்டி உதைக்குது. சின்ன வயசில் குழந்தையாக இருந்தப்போ நெஞ்சு மேலே எட்டி வச்சா சந்தோஷப்பட்டோம். ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய ரோலை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்கள். 5ல் வளையாதது தெரியும் உங்களுக்கு, எல்லா பழமொழியும் தெரியும். 5ல் வளையாதது 50ல் வளையவே வளையாது. கல்யாணம் பண்ணி இன்னொருத்தன்ட்ட பிடித்து கொடுக்குற வரைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளை அடிக்கிறதுல எல்லா பங்கும் இருக்குது. அம்மா அடிக்கிறப்ப அப்பா சொல்கிறது, உன் வேலையை பாரு, அது ஏன் பையன். நாளைக்கு அதே பையன் ஒன்றை அடிக்கிறப்ப இருதயம் வலிக்குதில்ல, ஒன்றை கேட்குறப்ப இருதயம் வலிக்குதில்ல. சொல்லக்கூடாது. தாய் கண்டிக்கிறப்ப தகப்பன் அமைதியாக இருக்கணும். தகப்பன் கண்டிக்கிறப்ப தாய் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். பின்னாடி உங்கள் வயசு இப்படியே 16 வயசுலேயே அன்பு வாலிபு பிள்ளைங்க நீங்களாம் இருக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கிறலையே உச்சக்கட்ட சாபம் என்னன்னா, நான் நிறைய வாலிபர் கூட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் அம்மா உன்னை நினச்சி ஐயோ என் பிள்ளை இப்படி பேசிட்டாலேன்னு அழுதா, அது தலைமுறை சாபமாக போயிடும். அம்மா அழுகக்கூடாது. அம்மா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். அம்மா என்ன பண்ணக்கூடாது? அழுகக்கூடாது. ஏன்னா உன்னை பெற்றெடுத்தவ
விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தவ, இது தேவனுக்காக வளர்த்திடு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, இந்த பிள்ளையை என் பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. எத்தனையோ நம்ம தேசத்துல குழந்தைங்க இல்லைங்கிற அந்த ஸ்தானத்துல ஆண்டவர் என்ன நம்பி, சொல்லுங்க, என்ன நம்பி கர்த்தர் கிருபையா கொடுத்த பிள்ளைகளே ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரே தவிர பிள்ளைன்னா குறும்பு பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க. புள்ள குறும்பு பண்ணுங்க, புள்ள முரட்டாட்டம் பண்ணும், புள்ள கோவப்படும், புள்ள அடம் பிடிக்கும். ஆனா அதை எல்லாம் ஒரு தாய் தன்னுடைய அன்பினாலே, தேவ ஜெபத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே கற்றுக் கொடுப்பவள் தான் தாய். அல்லேலூயா. ஒரு வாலிய பிள்ளை வந்தா, வீட்டுக்கு போகல, ஒரு மாலை ஆராதனைக்கு வந்தா, கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டா, மறுபடியும் திரும்பி வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னா, பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க, வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. என்னடா வீட்டுக்கு போக பயமா இருக்கா? எங்கிருந்து வந்தேன்? சம்திங் ஒரு ரிலேட்டிவ் வீட்டை சொல்லி அங்கேருந்து வந்தேன். சரி, இப்போ நீ வீட்டுக்கு போகணுமா? அன்றைக்கி செய்தி ரொம்ப ஆழமாக கர்த்தர் இடைப்பட்டதுனால தான் கோவத்தெல்லாம் மறந்து தான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அப்போ பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணுறேன். என்னம்மா ஜோம் பண்ணணுன்னா, அந்த அம்மா, அந்த பொண்ணு வாலிப பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறா, சண்டை வந்தப்போ எங்கள் அம்மா மண்ணை எடுத்து என் தலையில் வச்சு, என் தலையில் போட்டு, நீ நாசமாக போயிடுவே, உனக்கு சந்ததி விளங்காது, உனக்கு கல்யாணம் ஆகாது, நீ உருப்பிட மாட்ட, நீ விளங்க மாட்ட, அத்தனை சாபம் விடுறாங்க பாஸ்டர்மா. அதனால் எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பயமாக இருக்குது. உடனே பாஸ்டர் சொன்னாங்க, காரணம் இல்லாமல் விடுற சாபம் தங்காது. இன்னொரு வாலிய பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறா, அவங்க அம்மா சொல்கிறாங்களா, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை பார்த்தா அழி மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கு. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தாங்க நம்ம பிள்ளை இருக்கும். நான் உலக அழகி ஐஸ்வர்யமாக இருந்தால் என் பிள்ளை அழகாக இருக்கும். அந்த பிள்ளை அழுகுதுங்க என்கிட்ட. எங்கள் அம்மாவுடைய வார்த்தை என் இருதயத்தை காயப்படுத்துது. வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும் என் இருதயத்தை குத்தி கிழிக்குது. நான் கேட்குறேன், விசுவாசம் உள்ள தாயா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் பிள்ளைகளை கண்டிங்க. விசுவாசத்தை ஊட்டி கொடுக்க வேண்டிய வயசுல ஊட்டி கொடுங்க. அதுக்காக எல்லா நேரத்திலையும் கராராக இருக்காதீங்க. அன்பு செலுத்தி அரவணைத்து, அது இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வழியில் போனால் மட்டும்தான் அது நம்ம வழிக்கு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா நேரத்திலையும் கண்டிப்பாக இருக்காதீங்க. கண்டிப்போடு அன்பையும் சேர்த்து கொடுங்க. அன்போடு தேவ பயத்தையும் கற்றுக் கொடுங்க. தேவ பயத்துக்கு முதலிடம் சபை என்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துப்பாங்க. நீங்கள் சொல்லாமலே உங்கள் பிள்ளை ஆலயத்துக்கு கிளம்பி வந்துருச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, என் பிள்ளை கரெக்டான லைனில் தான் போய்கிட்டு இருக்கிறா. டே எந்திரி, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டே காப்பி இந்தா, டே தோசை சுட்டு வச்சிருக்கேன், சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், ஐயோ போலனா பாஸ்டர் என்ன கேட்பாரு, உன்னால 4 பொய் நான் சொல்லணுமே அப்படின்னு உன் பிள்ளை இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கா? இல்லை உங்களுக்கு முன்னாடியே கிளம்பி நீ வந்தாவா வராட்டி போ, நான் ஆலயத்துக்கு போவேன்னு ஓடி வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு வேளை உங்களை மீறி ஆலயத்துக்குள்ள அந்த புள்ள முதல் இடத்துல உட்கார்ந்துருந்தா, கர்த்தருடைய ட்ராக்ல அந்த புள்ள ரொம்ப உங்களை காட்டிலும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது விசுவாசத்தின் தாய் மோசே சொல்லி கொடுக்கும் பொழுது 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல ஜனங்களை நடத்தி கொண்டு போன வாழ்க்கையிலே இவன் ஒன்றும் மறக்கலை. இப்போ பெரிய ஆம்பளை ஆயிட்டான், நல்ல வாலிபன் ஆயிட்டான், திடகார்த்தமான ஒரு சரீரம் மோசேக்கு வந்துருச்சு. ஆனாலும் சிறு வயதிலே எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு கூட்ட ஜனங்களை விடுதலையாக்கணும் மோசேன்னு சொன்ன வார்த்தை மோசே மறக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சபையில் எத்தனை மோசேக்கள் எழும்ப போகிறாங்களோ தெரியாது, எத்தனை ஆபிரகாம் லிங்கன் எழும்ப போகிறாங்களோ தெரியாது, எத்தனை ஜான் வெஸ்லி எழும்ப போகிறாங்களோ தெரியாது. ஹல்லேலூயா. காரணம் ஒன்றே ஒன்று, நீங்கள் நடத்த வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்துருங்க. அதற்கு பின்பு கிரியை செய்கிறவர் கர்த்தராக இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. 2வதாக அவன் எல்லா பாவ சந்தோஷத்தையும் விட்டு தேவ ஜனங்களோடு துக்கத்தை அனுபவிப்பதையே மோசே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆமே. அரண்மனை வாழ்க்கை யாராருக்கா வேண்டாம்னு போயிருமா? நம்ம என்ன சொல்லுவோம், டே நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ ஓடிரு, நீ ஜாலியாரு.
ஆனால் ஒரு தாயினுடைய வார்த்தை, அந்த தாய் மோசையினுடைய அம்மா உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்லாம் தெரியல, ஆனால் அவங்க சொல்லி கற்றுக் கொடுத்த வாழ்க்கை ஒரு நாளும் முதிர் வயதிலையும் மோசே தான் பெஸ்ட் உதாரணம். அவன் விடாமல் இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தின் தாயை மோசேயாகிய அம்மாவை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது என்னோட வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமையாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதம் இன்னும் சரக்குன்னு திருப்புறீங்க. 1 சாமுவேல் 1:10-11. 2வது முதல்ல விசுவாசம் உள்ள தாய், 2வது பொருத்தனை பண்ணின ஒரு தாய். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அன்னாளை குறித்து நமக்கு நிறைய நம்ம செய்தி கேட்டிருக்கிறோம். இவ ஒவ்வொரு வருடமும் இவ வாழ்க்கையில கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம், இவ வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, இவ ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இவளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இல்லைங்கிற ஒரே காரணத்தின் நிமித்தமா இவ போகிறப்பெல்லாம் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்துவா, அவளை வேதனைப்படுத்துவா, அவளை ஏசுவா, அவளை பேசுவா. ஏன் இன்னும் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. இதை கேட்டுக்கிட்டே அன்னாள் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவான்னு போட்டிருக்கு, மனமடிவாயி சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். அல்லேலூயா. ஆனால் ஒரு வருடம் வந்தது. என்னைக்குமே பாருங்க, நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் முடிவெடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு தாய்மாருக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்றாங்க, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அடங்கல, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்கன்னா என்னைக்குமே பிள்ளைங்க முன்னாடி தாய்மார் அழுகாதீங்க. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வீக்னஸ். என்னையும் சேர்த்திக்கிறேன். சில நேரத்தில் சொல்லுவோம், டே நீ பேசுறது என்னால் தாங்க, இனி நிறைய கேட்க வேண்டியது இருக்கே. இப்போ தான் அதுக்கு 12 வயசு, இனி அது 40 வயசில் பேசும், 50 வயசில் பேசும், எல்லாத்தையும் கேட்கணும் இல்லை? அல்லேலூயா. அப்படி நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. சத்தமா அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா, இவ போய் அழுகிறா. ஒரு நாள் இவளே முடிவு பண்ணுறா. ஏன்னா அன்னைக்கு இப்படி சபைகள் கிடையாது, அன்னாளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசாரியர்கள் இல்லை. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவளே ஒரு முடிவு பண்ணுறா. எத்தனை வருஷம் தான் நான் அழுக, எத்தனை வருஷம் தான் இவ பேசுவா, நான் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு முடிவு பண்ணி அந்த வருஷம் அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். ஆமேனு சத்தமா? ஆண்கள் ஆமேனு சத்தமா? ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கைக்கு அவளே ஒரு முடிவு வச்சா. சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் போய் பிரேக் போடணும், ஆனால் சில நேரத்தில் ஆன் த ஸ்பாட்டில் பிரேக் போட்டால் தான் உயிர் தப்பிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, நான் அதை பார்த்துட்டு மெதுவாக போய் பிரேக் போடலாம். திடீர்னு ஒருத்தன் இடையில வந்துட்டான், திடீர்னு ஒரு நாய் குறுக்கையில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தூரம் போய் நான் பிரேக் போடலான்னு பானா என்ன ஆயிரும் என் வாழ்க்கை? இப்போ அருமையான சில பெற்றோர்லாம் நீங்கள் உடனே பிரேக் போடுற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். யோசிக்கக்கூடாது. அவள் உடனே முடிவு பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை உமக்காக என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன், அவனை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படமாட்டாதுன்னு ஒரு பொருத்தனை. இங்கே எத்தனை தாய்மார் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? நல்லா கை தூக்குங்க. எத்தனை பிள்ளைகளா? கரம். ஆண்டவருக்கு மகிமை. ரைட், கீழே போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் அப்போ உங்களுக்காக தான் இருக்கும், கவனமாக கேளுங்க. ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாதத்தில் அவள் கன்சீவ் ஆகிறா. இப்போ அனிட்டா சாட்சி சொன்ன மாதிரி அசாத்தியங்களின் தேவன் 21 நாள் தலைப்பு. இந்த 21 நாள் தலைப்புனா நம்ம சபையிலேயே 3 பேர் கன்சீவ் ஆனாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை. இப்போ ரொம்ப சந்தோஷமா அவள் வீட்டுக்கு போறா. அந்த மாதத்தில் அவள் கன்சீவ் ஆயிட்டா. கன்சீவ் ஆனோனையும் அந்த பிள்ளைய ஆசாசையா வளர்க்குறா. அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த பிள்ளைய கர்த்தருக்காக நான் கேட்டேன், இப்போ இந்த குழந்தைய நான் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடுகிற நேரம் வந்துருச்சு. ஆமேன். அன்னாள் எங்க, சாமுவேல் எங்க வளர்ந்தான்? தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தான். அன்பு பெற்றோர், நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளே, மாசத்துல ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் சபையினுடைய வேலைக்கு அர்ப்பணிக்கணும்.
நான் ஊழியத்துக்கு வளர்த்துட்டேன்னு மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் அந்த வாழ்க்கையெல்லாம் இருந்தது, அந்த பிள்ளைக்கு ஊழியத்தினுடைய மேன்மையே தெரியாம போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் இப்போ பிள்ளைங்களாம் லீவில் தானே இருக்குது. சனிக்கிழமை சபையில் வந்து வேலை நடக்குது, அனுப்பிவிடுங்க. வாரத்தோறும் சபைக்கு அனுப்புங்க, எல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தாய்மாருக்கு மாத்திரம் சொல்லி கொடுக்குற இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்கும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசியாய், ஹல்லேலூயா, அவன் ஒரு நியாயாதிபதியாய், ஹல்லேலூயா, அவன் ஒரு ஆசாரியனா, எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு சாமுவேலா அந்த தேசத்தில் அவன் வளர்ந்தான். அண்ணாளுக்கு அதுக்கப்புறம் பிள்ளைங்க இருந்துச்சா இல்லையா? ஆனால் அதுக்கு பின்னாடி சொன்ன பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. பொருத்தனைகளின் புத்திரன் சாமுவேல். என் மூத்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கும் 7 வருஷம். அவ்வளோதான். ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஆண் குழந்தைக்கு இல்லை, ஜோமணி விட்டாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஏக்கம், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து வந்ததுனால பாரம்பரிய கட்டுகள் அதிகமாக இருந்ததுனால ஆண் பிள்ளை எங்கள் குடும்பத்தில் இல்லை. எனக்கு என்னோட பிறந்தவங்க 3 பெண் பிள்ளைகள். ஸோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது குடும்பத்தில் இந்து மார்க்கத்திலேருந்து வந்ததுனால ஒரு சாப கட்டு இருக்குது. அதை என் தங்கையினுடைய மகனை கொண்டு கர்த்தர் உடைத்தார். 2வது எனக்கு, என் பெரிய பாப்பாவுக்கும் என் தம்பிக்கும் 14 ஆண்டுகள் இடைவெளி. ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது போதகருக்கு ரெகுவேல் ஐசக்குங்கிற ஒரு பெயரை கொடுத்தார் கர்த்தர். அப்போ எங்களுக்கு எண்ணமே இல்லை, 3rd பையன் பிறப்பான்னு எண்ணமே இல்லை. ஆனால் அநேக ஆண்டுகள் பாஸ்டர் எங்கிட்டையும் சொல்லலை. அவர் எழுதி வைத்து, அவர் பைபிளில் இன்னமும் அந்த பெயர் இருக்குது, ரெகுவேல் ஐசக்குன்னு எழுதி வைத்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அண்ணால போகிற ஒரு நாள் ஆண்டவர் என்னையும் நினச்சார். அல்லேலூயா. அப்போ இவனை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவோம், இந்த பிள்ளைய எங்கள் பலத்தில் நாங்கள் பெற்றெடுக்கலை, இது அவருக்காக அந்த ஊழியத்துக்கு கேட்டோம். ஆமேன். நேற்று இங்கே சாயந்தரம் சனிக்கிழமை தோறும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வருவோம். அப்போ நேற்று போதகர் வந்து பாஸ்டர் வந்து ஐசக்கு வந்து மைக்கு கொடுத்து பாட சொன்னார். அவன் பாட மாட்டேனா. பாஸ்டர் இந்த பலிபீடத்திலே அடித்து சொன்னார், நீ சாப்பிட்றது காணிக்க காசு, நீ போட்டிருக்கிற சட்டை காணிக்க காசு, நீ விளையாடுற ஒவ்வொரு பொருளும் காணிக்க காசு. தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் இருந்த நீ என் மகனே கிடையாது. அழுதுட்டான், ஓன்னு அழுதுட்டான். கட்டி பிடிச்சி சொன்னாப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. அல்லேலூயா. காசு இருக்குன்னு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு பிள்ளைகளுக்கு நினச்சதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அது அந்த குழந்தைக்கு தேவையா, அத்தியாவசியமா, அது அந்த குழந்தைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் இருந்து உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துனீங்கன்னா இந்த சபையில் இன்னும் அநேக சாமுவேலை கர்த்தரால் எழுப்ப முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, இந்த பிள்ளையை நமக்காக அல்ல, என்னுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக அல்ல, என் பேரை காப்பாற்றுவான் அல்ல, என் தலைமுறைக்கு சந்ததியாய் அல்ல, கர்த்தருக்காக நான் வளர்க்கும் பொழுது என் கர்த்தர் என்னுடைய சந்ததியிலே ஒரு மோசேயும் ஒரு சாமுவேலையும் என் ஆண்டவரால் எழுப்ப முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் கொடுத்த கிருபைங்க இது, அவர் கொடுத்த ஈவு இது, அவர் கொடுத்த கிருபை. அந்த கிருபையை நினைச்சோம்னா அவருக்கு நன்றி சொல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்படியே எழுமி நில்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்த கிருபை, எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்த இரக்கம், இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்த தயவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ரைட். இப்போ கண்ணை தரங்க. இப்போ ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு முன்னாடி அண்ணாள் சொல்கிறா, அவன் கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் கேட்டிருப்பான், அம்மா என்னை எங்கே கொண்டு போய் விட போகிறேன்? அண்ணாள் சொல்லியிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். டே உன்னை சர்ச்சில் கொண்டு போய் விட போகிறேன்டா. ஏம்மா அப்படின்னோடையும் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அவன் சொல்லியிருப்பா. சொன்னோனையும் அந்த குழந்தை இதே இப்போ இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் இருந்தவன் சொல்லியிருக்கும், யாரை கேட்டு பொருத்தனை பண்ணுனேன், என்ன கேட்டியா? நீ பாட்டுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னோடனே ஒப்பு கொடுத்துட்ற. என்னுடைய ஃப்யூச்சர் என்னன்னு கேட்டியா? எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டியா? நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர், அது ஆகவே ஆகாது வேற. ஆனால் என்ன தெரியுமா சொல்லும்? யாரை கேட்டு பொறுத்தனே. ஆனால் இந்த சாமுவேல் ஒரு வார்த்தையும் கேட்கல. அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனா. திரும்பி வரும் பொழுது ஒரு ஆசாரியனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த பட்டணத்துக்கு அவன் எழும்பி நின்றான். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து பொருத்தனை பண்ணி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துனீங்கன்னா பலிபீடத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது, அந்த பொருத்தனைக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. உங்களுக்கு இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப பண நெருக்கடியாக இருக்கும். நம்ம பிள்ளையை இப்படியே வேலைக்கு அனுப்பி நம்ம சம்பாரிச்சுக்கலாம்.
இல்லம்மா, அதற்காக இந்த பிள்ளையை கர்த்தர் உன் கையில கொடுக்கல. இந்த பிள்ளை கர்த்தருக்குரியவன். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை கர்த்தருக்குரியவள். நீ என்ன வாய் திறந்து பொருத்தனை பண்ணினாயோ அந்த பொருத்தனைகளின் புத்திரனா அவன் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பான். நல்ல கையை ரெண்டை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே, இன்னும் ஒரு வேளை இங்க கன்சீவ் ஆகாத பிள்ளைகளா இருப்பீங்கன்னா நீங்களும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீ அண்ணால போல ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் ஆண்டவரே அந்த பிள்ளையை உமக்காக வளர்ப்பேன், உமக்காக ஒப்பு கொடுப்பேன், அவனை தேவனுடைய அடுத்த சந்ததியில கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லி அன்பு தாய்மாரே உன் வாயை திறந்து நீ ஜெபம் பண்ணு. எங்க அம்மா சொன்னாங்க 3 பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு. எந்த கூட்டத்திலையும் முதலால கை தூக்கி சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க 3 பேர் ஊழியக்காரங்களா இல்ல, என் 3 பிள்ளைகளுடைய என்னுடைய சகோதரிகளுடைய 3 பிள்ளைகளும் ஊழியக்கார பிள்ளைகளா இன்னைக்கு தேசத்துல வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு ஒரு தாயினுடைய ஜெபம் தான். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய உமக்காக வளர்க்கிறேன். அவன் இப்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவனை கொண்டு தேவனுடைய திட்டம் ஒண்ணு பெருசா இருக்கு. அவனை கொண்டு கர்த்தருடைய திட்டம் உங்களுக்கு இப்ப புரியாது. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, இந்த பிள்ளையே உமக்காக வளர்க்கிறேன், இந்த பிள்ளையே உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பிள்ளையின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இந்த பிள்ளையின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அழகா ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ ஸ்தோத்திரம், அவங்கள முன்னாடி வாங்க. அம்மாமார்லாம் சீக்கிரம் முன்னாடி வாங்க, சீக்கிரம் முன்னாடி வாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அம்மாமார் எல்லாருமே வரக்கூடாது, எல்லாருமே தயவு செய்து வராதீங்க. புரிந்து கொள்ளுங்க நான் சொல்லுகிற வார்த்தையை. உங்க பிள்ளைகளை பக்கத்துல நிக்க வைங்க. எந்த பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த பிள்ளையை நிக்க வைங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம் கை பிடிங்க, பக்கத்துல கை பிடிங்க. நீங்க இது விளையாட்டா செஞ்சீங்கன்னா தயவு செய்து வராதீங்க. ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா உள்ள வராதீங்க. கொஞ்சம் இடத்துக்கு வழி கொடுங்க. எல்லாரும் வரக்கூடாது. பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அந்த பொருத்தனையோட வளர்க்கணும். பிள்ளைக்கு நகை போட மாட்டேன்னு சொன்னா நகை போடாம வளர்க்கறதா பொருத்தனை. ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைக்கு நகை போட்டு ஓ இஷ்டப்படி பிள்ளைய வளர்க்கறது பொருத்தனை அல்ல. அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா நகையை முதல்ல அவுக்கணும். என்ன சொல்லி பிள்ளைய வளர்த்துறீங்களோ அதுதான் பொருத்தனை. புரிஞ்சுதான்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இருக்க தாய் மேல கண்ண தரங்க. சில பேர் நகை போடாம என் பிள்ளைய வளர்ப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் கேட்கிறா, ஏன் இடையில நகை போட்ட? இது கர்த்தருடைய பிள்ளை, பண்ணின பொருத்தனை மீறக்கூடாது. குழந்தை கேட்கும், ஆனா தாய் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஊழியத்துக்கு வளர்த்துற பிள்ளைங்களாம் பிள்ளை தாய் மேல கை வைங்க, அப்படியே பையன் மேல கை வைங்க, பிள்ளை மேல கை வைங்க. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் ரொம்ப ஹைட்டா இருக்க, முழங்கால் போடு. அம்மாக்கு முன்னாடி முழங்கால் போடு. நன்றி நன்றி நன்றி. டக்குன்னு முழங்கால் நில்லு. அப்படியே கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைய ஆண்டவரே பிள்ளை மேல தலை மேல கை வைமா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைய என் சொந்த பலத்துல நான் பெற்றுக்கொள்ளல. கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிருபை. அனாதி அநேக தாய்மார் நீங்க அழுதுவோம் பிள்ளைக்காக ஜெபம் பண்ற. இன்னைக்கு அழுதுருமா, நாளைய நாளுடைய எதிர்காலத்துல உன் பிள்ளைக்காக நீ அழுகவே வேண்டாம். இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் ஒன்ன குறித்து அநேக ஸ்திரீகள் எழுப்பி சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் பாக்கியவதி. அழுது பிள்ளைய ஒப்பு கொடு. உனக்கு விவரம் தெரிஞ்ச உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தையோ இல்லை எனக்கு தெரியாது. இன்னைக்கு மறுபடியும் ரீடெடிகேஷன் பண்ணு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைய உமக்காக வளர்ப்பேன், உன் பொருத்துணையோடு நான் வளர்ப்பேன், ஊழியக்காரனா வளர்ப்பேன், ஊழியக்காரியா வளர்ப்பேன். ஆண்டவரே என் பிள்ளைய நகை போடாம வளர்ப்பேன், கர்த்தருக்காக வளர்ப்பேன், வைராக்கியமா வளர்ப்பேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி யார் என்ன சொன்னாலும் இந்த வேதத்தை சுமக்கிற பாக்கியமுள்ள சந்ததியா என் பிள்ளைய நான் வளர்ப்பேன். ஆண்டவரே அந்த உன்னத அபிஷேகம் என் பிள்ளை மேல இறங்கட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you மா. God bless you. உன் கண்ணீரை வீணாக்க ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். உன் அழுகிய கர்த்தர் ஒரு நாள் வீணா விட மாட்டார். இன்னைக்கு அது மக்கு, இன்னைக்கு அதுக்கு படிப்பு அறிவு ஏறல, இன்னைக்கு அதுக்கு அது எல்லாரும் அதை கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் அதை கேலி பண்றாங்க, இது ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய பலிபீடத்துல உன் பிள்ளைய ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருடைய ஆவி உன் பிள்ளை மேல இருக்கு. அவன் இந்த தேசத்தை கலக்குகிறவனா, விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியின் மகனா, உன் பேரை காப்பாற்றுகிறவனா. ஹல்லேலூயா. எவனையும் பிரகாசிக்க பண்ண கர்த்தரால முடியும் என்பதற்கு ஓ மகன் ஒரு சாட்சியா அந்த பட்டணத்துல நிக்க போறான். ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல என்ன அப்படிதான் சொன்னாங்க.
இதெல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லைன்னு சொன்னாங்க. எந்த கல்ல ஆகாதுன்னு கர்த்தர் தள்ளுனாரு, மனுஷங்க தள்ளுனாங்களோ அதே கல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, மூளை கல்ல கர்த்தரால மாற்ற முடியும். உனக்கு படிப்பு ஏறல, அழகு இல்ல, அறிவு இல்ல, ஞானம் இல்லைன்னு சொல்லுகிறேன். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமான அற்பமா எண்ணப்பட்ட உன் பிள்ளைய கர்த்தர் இன்னைக்கு கரங்களில் எடுத்துக் கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவன் மேல இருக்கிற எல்லா நுகமும் இன்றைக்கு முறிந்து விழுவதாக. ஹல்லேலூயா. அவன் வளர்ந்து வரத நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு பெருமை என்ன தெரியுமா? என்ன சொல்லி என் பிள்ளைய அடையாளம் காண்பிக்க கூடாது, என் பிள்ளைய சொல்லி என்னை அடையாளம் காண்பிக்கணும். இன்னாருடைய பிள்ளைன்னு இல்லை, இன்னாருடைய மகன் இன்னாருக்கு பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு இந்த ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் கர்த்தர் வருகிற நாட்களில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு முடியாதது எதுவுமே இல்லை, கடினமானது எதுவுமே இல்லை. உங்களுடைய பங்கு என்னுடைய பங்கு அவ்வளவு மேன்மையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், கூலி வேலைக்கு போகிறவங்க தான். வெள்ளை அடிக்க போகிறீங்க, கூலி வேலைக்கு போகிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி தான் இங்கே நிறைய பெற்றோர் இருக்கிறீங்க. ஆமாம் தானே? ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஆனால் நான் பார்க்காத ஒரு உயரத்தை. ஆமாம் தானேங்க? ஏங்க இப்படி சகோதரமெல்லாம் சோகமாக பார்க்குறீங்க? நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு உங்கள் புள்ள போகலாமா? போகலாமா போகக்கூடாதா? நீங்கள் மூட்டை தூக்குற வேலைக்கு உங்கள் குழந்தை போகலாமா? போகக்கூடாது. அப்போ ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஒரு அப்பா என்ன பண்ணாரா, ஒரு இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சான். உடனே அவங்க அந்த பையன் சொன்னானா, அப்பா என்ன சத்தம் கேட்குது? உடனே அவங்க அப்பா அவன் மகனை தூக்கி தோள் மேலே உட்கார வச்சுட்டு காமிச்சாரான். அப்பா அந்த பையன் கேட்டானா, அப்பா என்னை ஏன் தோள் மேலே உட்கார வச்சிங்க? அப்பா அவங்க அப்பா சொன்னாரா, நான் பார்க்காத ஒரு உலகம் இருக்குது, எங்கள் அப்பா அது எனக்கு காமிச்சு கொடுக்கல, ஆனால் இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். என் மேலே ஏறி உட்காந்து பாரு, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம பார்க்கிற வாழ்க்கையெல்லாம் இல்லை, இன்னும் உயர 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 பறக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா புறஜாதியிலேருந்து ஒப்பு கொடுத்து சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைங்க 3 பேரும் ஃப்ளைட்டில் போகணும். நாங்கள் 3 பேரும் ஃப்ளைட்டில் போகணும். நான் அடிக்கடிக்க சொல்வேன் தாய்மார் கூட்டத்தில், உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போகணும்? கை தூக்குங்க. நீங்கள் இப்போ இருக்கிற காசெல்லாம் பார்க்காதீங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. அன்னைக்கு ஒரு தாய் பாடினாங்க, மேலே உயரே 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 நான் நீங்கள் பறக்கலை, ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே அழுது வலிஞ்ச முடங்கெல்லாம் போதும், நல்லா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அப்படியே எல்லாம் கல்லெல்லாம் தொடச்சிருங்க. சூப்பராக பாட போகிறோம். ஒரு உயரமான ஒரு வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சொட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களை பறக்கும் காலம், இது சொட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களை பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்மேல் இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என்மேல் இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. சரி, எடுத்தோனே பிரேக் போட வேணாமேன்னு தான் விட்டுட்டேன். நீங்க எந்த அளவுக்கு பாடுறீங்கன்னு பார்க்கலான்னு. இப்படியெல்லாம் பாடுனீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ஈரோட்டை கூட நம்ம புள்ள தாண்டாது. சத்தியமாவே சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படிலாம் முறைக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க உங்க பிள்ளைங்க பறக்கணும்னு நான் தொண்டைக்கிளியை கத்திட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. என் 3 பிள்ளைங்க சீக்கிரம் பறந்துருவாங்க. ஹல்லேலூயா. என் 3 பிள்ளைங்க
பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு, ஆமென்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கல, கவலைப்படாதீங்க. என்ன பறக்க வைக்கிறது அவரு. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட பாட போறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க ஃளைட்ல போயிட்டு வந்துரும். ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஆராதனை, விசுவாசமுள்ள பாட்டு, விசுவாசமுள்ள கொண்டாட்டம், விசுவாசமுள்ள அறிக்கை நீங்க அறிக்கை பண்ணினீங்கன்னா பறக்க முடியாத உயரங்களிலே தொட்டு பிடிக்க முடியாத எட்டாத உயரத்துக்கு என் பிள்ளையை அவரால் பறக்க வைக்க முடியும். நான் கூலி வேலைக்கு போறேன், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லுகிற உன்னுடைய சந்ததியில உயராத இடங்களுக்கு, உயராத மேன்மைக்கு, தொட்டு பிடிக்க முடியாத உயரங்களுக்கு என் ஆண்டவரால கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு கண்ணை மூடி பாடக்கூடாது, கையை கட்டிட்டு பாடக்கூடாது. நீங்க பாடி பாருங்க. அடுத்த அன்னையர் தினத்துல உங்க பிள்ளைங்க எங்க போயிட்டு வருவாங்க? ஸ்கூல் ட்ரிப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா நேஷனல் ட்ரிப்பா கூட பிள்ளைங்களை கூட்டிட்டு போலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்க பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு அம்மாவை அப்பாவை என்ன பண்ணணும்? கையை கட்டிட்டு நிக்க கூடாது, வாய மூடி நிக்க கூடாது. நல்ல கையை தட்டி உயர உயர உயரன்னு சொல்லும் பொழுதே கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். தலை திரித்தவங்களே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உயரங்களில் பறந்திடுவேன். அமெரிக்கா போவேன், உன்னதங்களின் மகிமை என்மேல் உதித்தேன். அமெரிக்கா பறந்திடுவேன். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சிறையிருப்பின் நாட்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, சிறுமையின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, மகிமை என்மேல் உதித்தேன். சிறுமைக்கு பறந்திடுவேன், என்மேல் உதித்தேன். சிறுமைக்கு பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், சந்தோஷமா உயரே உயரே நான் பறப்பேன். ஹல்லேலூயா உயரே நான் பறப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் பட்ஜெட்டை வச்சலாம் என் ஆண்டவர் என்ன முன்குறிக்க மாட்டாரு? ஒரு ஏழை தாயினுடைய, ஒரு மோசேயினுடைய, அவங்க ரொம்ப ஏழை தாய், அவங்களுடைய பிள்ளைய கர்த்தரால ஒரு ரட்சகனா ஏற்படுத்த முடியுமாடா? ஒரு தாவீதுனுடைய அம்மா ரொம்ப ஏழை, அந்த தாவீதுனுடைய சோத்திரம் சிங்காசனத்துல ராஜாவா உட்கார வைக்க முடியுமாடா? என் பிள்ளையையும் ஒரு ராஜாவா, ஒரு அரசாளுகிறவனா, ஒரு நியாயாதிபதியா, ஒரு தீர்க்கதரிசியா மேலே உயர வைக்க முடியும். என் சிறையிருப்பு முடிஞ்சிருச்சு, என் சிறையிருப்பு முடிஞ்சிருச்சு, எசபேலின் சத்தம் முடிஞ்சிருச்சு, இயேசுவின் நாமத்தினாலே சூறை செடி அனுபவங்கள் முடிஞ்சிருச்சு. உன்னதருடைய மகிமை என் பிள்ளையை சந்திக்கிற நாட்கள் வந்துருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது, எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் மேலே உயரே மேலே உயரே 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 நான்
இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்துல அரசாங்க வேலையிலே எங்க அக்காவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே ஹாஸ்பிட்டல்ல, அதே அமெரிக்க ஐக்கிய தேசத்துடைய அரசாங்க வேலையிலே என் அக்கா பிள்ளையும் இருக்கிறா. அல்லேலூயா. அதே ஃப்ளைட்ல போக்குவரத்துமா என் தங்கச்சி குடும்பம் இருக்காங்க. வருகிற நாட்களில் நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்களும் போவோம். அல்லேலூயா. போயிட்டு வந்து பாடுறது மேட்டர் இல்ல, போகாமையே பாடணும். அல்லேலூயா. ஆமென். அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் போகணும்னு வாலி பசங்கெல்லாம் பேரோட போகணும்னு பாடுறானுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நான் போகாத, நான் எட்டி பிடிக்காத, நான் பார்க்காத ஒரு உலகம், நான் பார்க்காத ஒரு வானம் இருக்கு. அந்த உயரத்துக்கு என்னால அல்ல, என் படிப்பு அல்ல, என் தாளந்து அல்ல, என் திறமை அல்ல, என் காசு அல்ல, என் பணம் அல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் மகிமை அல்ல, என் மேன்மை அல்ல, என் அம்மா அல்ல, என் அப்பா அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் உயர எழுப்பி உன்னதங்களிலே பறக்கக்கூடிய என் ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொன்னா அவர் திருத்தி மாற்றுகிற தேவன். அவர் திருத்தி, அவருக்கு பொய் சொல்லவே. அடுத்த வருஷம் மதர்ஸ் டேக்குள்ள அநேக குடும்பங்கள் உன்னதங்களுடைய மகிமையை பார்க்க போறீங்க. உயர எழும்பி செட்டைகளை அடிக்கிற காலம், உயரங்களே பறக்கிற காலம், அற்பமாய் பார்த்தவன் பிள்ளைய அற்புதமாய் பார்க்கிற காலங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். உட்காருங்க. யாரெல்லாம் ஸ்லாகித்து பாடுனீங்களோ, யாரெல்லாம் சந்தோஷமா பாடுனீங்களோ, யாரெல்லாம் வெக்கப்படாம பாடுனீங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளை இப்போதான் சின்ன பிள்ளை அப்படின்னு உட்கார்ந்துட்டு பாடுனா இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் புள்ள பறக்கிறதுக்கு. அல்லேலூயா. அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்த பொருத்தனைகளுக்கு அந்த சாமுவேலும் உடன்பட்டான். தீர்க்கதரிசியாய் அந்த அன்னாளுடைய பிள்ளைய கர்த்தர் மாற்றினார். பொருத்தனை பண்ணின தாய்மார், சூழ்நிலையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை வேறு ட்ராக்கில் ஓடுறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. அந்த குழந்தை மேலே தேவ திட்டம் உண்டு. அந்த பிள்ளையின் மேலே தேவ நோக்கம் இருக்குது. ஒன்றுமே தெரியலையா, தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. என் பிள்ளையை குறித்து நீங்கள் என்னப்பா சித்தம் வச்சுருக்கிறீங்க? அந்த ஏற்ற காலத்தில் அந்த சித்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிற கர்த்தர். அடுத்து வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட வேதத்தை திருப்பி மூன்றாவது எப்படிப்பட்ட தாயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 31:1. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1 நீங்களும் அப்படியே வாசிக்கலாம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வலிகளையும் கொடாதே. ஆமென். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. ஆமென். அல்லேலூயா. இப்படி 31 அதிகாரத்துல அந்த அதிகாரம் முழுவதும் சாலமோனுடைய அம்மா, அவங்க தாவீது ஸ்தோத்திரம் ஞானியாகிய சாலமோனை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. கவனம் சிதறாம. அப்போ இவன் லேமுவேல் இருக்குன்னா அது சாலமோனுடைய பெட் நேமு. நம்ம பிள்ளைகளுக்கு என்னதான் நம்ம பேர் இருந்தாலும் பெரிய பாப்பா, சின்ன பாப்பா அப்படின்லாம் கூப்பிட்றோம்ல, பேரை சுருக்கி கூப்பிட்றோம்ல, அது மாதிரி சாலமோனுடைய பெட் நேமு தான் லேமுவேல். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மா சாலமோனை போல ஒரு ஞானி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஏன் அவ்வளவு ஞானவானா இருந்தானா, அவள் தாய் சொல்லி கொடுத்த ஆலோசனைகள். அல்லேலூயா. அவ்வளவு ஞானம் உள்ளவளா அவள் மகனே நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. சில வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லுகிறேன், முடிந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1:8 ஸ்தோத்திரம் பெற்றோரை எப்படி கனம் பண்ணணும்னு அவள் சொல்லி கொடுக்குறா. அருமையான தாய்மார், எப்படி பெற்றோரை கனம் பண்ணணும், அப்பாவை எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி தான் பேசணும்னு யார் தான் கற்றுக் கொடுக்கணும்? அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா.
நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் அந்த பழக்கம் இல்லைங்க. அம்மாவை வா போன்னு கூப்பிட்ற பழக்கம்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. அந்த வாங்கங்கிற இடத்துல அந்த இங்கே கம்மியாச்சுன்னா கூட என் வீட்டில் அடி தான் விழுவும் என் பிள்ளைகள்கிட்ட. நீ எத்தனை டிகிரி வேணாலும் படி, நீ எவ்வளோ ராஜா வீட்டு பிள்ளையா கூட நீ போ, நம்மளுடைய தமிழ் முறைமையே என்ன? வாங்க, வா, போ, லூசு, அறிவில்லை, புரியல உனக்கெல்லாம். யார் கேட்குறது? பிள்ளை அம்மாவை பார்த்து கேட்குது, பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்குது. ஆனால் இந்த சாலமோனுடைய அம்மா சொல்லி கொடுக்குறா, பெற்றோரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருங்க. இந்த வாப்போன்னு பேசுகிற எனக்கு அந்த பிள்ளைகளை நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். வாலிபர் கூட்டத்தில் அது நான் கடுமையாக நான் கண்டித்து என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. எவ்வளவு படிச்சிருந்தாலும் வாங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகுங்க. இன்றைக்கி இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற சில காரியங்கள் வந்து உங்களுக்கு கசப்பாக இருக்கும். என்றைக்குமே மருந்து வந்து கசப்பாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் குணமாக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லா நாளும் இனிப்பான மருந்து சில வியாதிகளுக்கு தேவைப்படாது. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 1:10 பாவம் என்ன என்பதை சாலமோனுடைய அம்மா சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தா. எது பாவம்? என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ என்ன பண்ணிடாத. ஏன்னா அவன் ரொம்ப அழகானவன், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சனு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், என் மகனே பாவிகள் ஏதாவது உனக்கு வசியம் பண்ணுனா, அவன் வயசில் ஒரு வாலிப வயசில் ஏதாவது அப்படி வந்ததுன்னா நீ உன் வாழ்க்கையில் தடம் புரண்டாத அப்படின்னு அம்மா தான் டீச் பண்ணணும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன கேட்டால் அம்மாவாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வேதத்தில் சொல்லலை. அப்படி உங்கள் பிள்ளைகளை ஒளிவு மறைவு இல்லாமல் பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா இருக்காங்க, என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு அஷூரன்ஸ் வந்து அம்மாமாகி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னா பாவிகளுடைய வழியில் நம்ம பிள்ளைக்கு உடன்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. மூன்றாவது நீதிமொழிகள் 2:5 தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அம்மாமார்கள், சபையில் உள்ள அம்மாமார்கள், ஜெபிக்கிற அம்மாமார்கள், ஸ்தோத்திரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை. ஊழியக்காரவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு அம்மாமார் தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சபைக்குள்ளே வந்து அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. சபைக்குள்ளே தின்பண்டம் கொண்டு வந்து உள்ள ஸ்நாக்ஸ் அம்மா உனக்கு கொடுக்க மாட்டேன். சபைக்குள்ளே செல்ஃபோன் நீ பார்க்கக்கூடாது. சபைக்குள்ளே அமைதியாக இருக்கணும். ஸ்கூலில் எப்படி இருக்கிறையோ அதே போல் சபைக்குள்ளே இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது யாருடைய வேலை? மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 6:23 வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வேதத்தின்படி என்ன பண்ணணும்? 6:23 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வேதத்தை இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சுமக்க கற்றுக் கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தட்டு வச்சுருக்கோமா? சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்குல்ல, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பைபிள் வாங்கி கொடுங்க. நம்ம வீட்டில் 5 பேர்த்துக்கும் ஒரு தட்டு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலகான பெட்ஷீட் இருக்குது. அதே மாதிரி சபைக்கு வரப்ப ஒரு வேதத்தை பிள்ளைகளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரு பிள்ளைகளுக்கு வேதத்தை வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளை பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அம்மா பைபிளை நீ தூக்கிட்டு வான்னு நீங்கள் எல்லாத்தையும் சுமக்கிற பொதி மூட்டை இதையும் நீங்க சுமக்க கூடாது. இந்த வேதத்தை சுமக்க இப்பயே உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா முதிர் வயதிலையும் அந்த பிள்ளை வேதத்தை சுமக்கிறத வெக்கமே படாது. இப்போ சபையில் எந்த பைபிள் இருக்கிறதுல பார்த்தீங்களா? சபையில் நிறைய பேர் பைபிளை விட்டுட்டு போனாங்க. எல்லா பைபிளையும் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வாரம் ஃபுல்லாக நீ என்னத்தை படிப்ப? அது பைபிள் படிச்சுதா இல்லையான்னு கூட அம்மாவுக்கு தெரில. இப்போ சபையில் யாராவது பைபிளை வச்சுட்டு போனீங்கன்னா அது அடுத்த வாரம் சபையில் இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வந்து சபையில் பார்க்கும் பொழுது இங்கே வேதாகமம், ஏன்னா வேதாகமத்தை ஸ்டோர் பண்ணுற இடம் இது கிடையாது, வேதத்தை ஸ்டோர் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, இந்த வேதத்தை எடுத்து உட்காந்து வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய்மேல் இருந்த கடமை. ஆமேன்னு சொல்லுங்கள். கடைசியாக நீதிமொழிகள் 31:3-4 வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளுக்கு பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரதுக்களுக்கு தகுதி அல்ல. ஹல்லேலூயா. இப்போ இந்த சாலமோனுடைய அம்மா
அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த நீதிமொழிகளை எழுதும் பொழுது அம்மா தனக்கு சொல்லி கொடுத்த ஒன்றை கூட சாலமோன் ஞாபகத்தில் விடாமல் இல்லை, எல்லாத்தையும் எழுதுறாரு. ஏன் தெரியுமா? என்னை போல பின்னாடி வருகிற வாலிபர்களுக்கு என் தாயினுடைய ஆலோசனை மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் எழுதி வச்சுட்டு போனார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது எது, கெட்டது எது? சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா குட் டச் எது, பேட் டச் எது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. கடந்த நாட்கள் ஒரு போதகர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த போதகர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார், அந்த திருமண காரியத்தை குறித்து அந்த போதகரும் அவங்க மகனும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு பையன் சொல்கிறான். உடனே அந்த போதகரை சொன்னாராம், வேணாண்டா, ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் பண்ணணுன்னா நம்மளால் கடனெல்லாம் கட்ட முடியாது, அப்புறம் கஞ்சி தான் நம்ம குடிக்கணும் அப்படின்னு அந்த போதகரை அவங்க பையன்ட்ட சும்மா ஜாலியாக சொன்ன உடனேயும் பக்கத்தில் இருந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே அவங்க தகப்பனாருடைய தலையில் ஊற்றிட்டான். பேசிகிட்டு இருக்கிறப்பயே எவ்வளோ கோபம் பார்த்தீங்களா? அந்த தகப்பனார் ஒரு ஊழியக்காரர். பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தகப்பன் மேலே ஊற்றினார். தகப்பன் எந்திரிச்சு போயிட்டார். பல ஆண்டுகள் தகப்பன் உயிரோடு இருந்தார். ஜாலியாக மறுபடியும் பசங்க சமரசம் ஆயிட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும் சமரசம் ஆயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த வாலிபன் அப்பாட்ட சாரி கேட்கவே இல்லை. ஒரு விதமான வருத்தத்தோடைய அந்த தகப்பன் இருந்தார், ஊழியக்காரர். இப்போ அவர் மரிச்சு போயிட்டாரு, உயிரோடு இல்லை. அந்த ஸ்தானத்துக்கு இப்போ இந்த பையன் போதகராக வந்து நிற்கிறான். ஒவ்வொரு நாள் பலிபீடத்தில் ஏறுறப்ப முன்னாடியும் அந்த தகப்பனார் மேலே அந்த தண்ணி ஊற்றின ஞாபகம் அப்படியே வந்து நிற்குமா? கடைசி வரைக்கும் தகப்பனோட ஒப்புரவாகாமையே தகப்பன் மரிச்சு போயிட்டார். இந்த போதகர் சொல்கிறார், என்னால் ஒப்புரவாகுதல் செய்தியை பலிபீடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணவே முடியல. ஏன்னா எங்கள் அப்பாட்ட கடைசி வரைக்கும் நான் என்ன கேட்கல, சாரி கேட்கவே இல்லை. அன்பு வாலிப பிள்ளைங்க நீங்களாம் இருக்கீங்க, வாய் இருக்குன்னு ரொம்ப பேசிடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்புனால கர்த்தர் கணக்கு கேட்பார். சரியா? அந்த போதகர் அழுகிறாரு, இன்னைக்கு நான் அந்த அந்த பக்குவம் அப்போ இல்லை, அப்பா தானே, அந்த பக்குவம் அப்போ இல்லை. இப்போ பலிபீடத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக நிற்கும் பொழுது அந்த தகப்பனுடைய கண்கள், அந்த தகப்பனுடைய தலையில் ஊற்றுற தண்ணீருடைய முகம் அப்படியே நிற்கிதான். அந்த தகப்பன் அழுத முகம், டே ஒரு கல்யாணத்துக்காகவே என்னை இப்படி அவமானப்படுத்திட்ட. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைய கட்டாயம் அம்மா அப்பாட்ட சாரி கேட்கணும். எத்தனை வாலிப பிள்ளைங்க ஆமான்னு சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். வாய் இருக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் நியாயத்தில் திருத்துவார். நியாய திருப்பு நாளில் நம்மளால் ஒன்றுமே பேச முடியாது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அர்ப்பணிக்கப்பட்டவள். தேவனுடைய காரியத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தாய். உங்களுக்கு அம்மா சில நேரத்தில் சொல்லும் பொழுது உங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆமான்னு சொல்லிடுங்க. உங்களோட நியாயத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ஆர்கியூ பண்ணுங்க. ஆர்கியூ பண்ண வேணான்னு சொல்லலை, உங்கள் காரியத்தை சொல்லுங்க. ஆனால் முதல்ல அம்மா சொன்னோனையும் சரிம்மா என்ன சொல்லணும், சரின்னு சொல்லவும் மறக்கக்கூடாது, சாரின்னு சொல்லவும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அம்மா உங்கள் நிமித்தமாக காயப்பட்டிருந்தா ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே. அந்த அவ்வளோ பெரிய சாலமோன் அவர் ஒரு ஞானியாக இருந்தாலும் தன் தாய் தனக்கு சொன்ன காரியத்தை ஒன்று கூட மறக்காமல் நீதிமொழிகள் 31 அதிகாரம் முழுவதும் எழுதி வைத்தார்கள். அல்லேலூயா. நான்காவது ஒரு தாயை குறித்து சுருக்கமாக நான் சொல்கிறேன், கடந்து போகலாம். லூக்கா 2 அதிகாரம் 19 வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா 2:19 எடுத்தவங்க வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்க கேட்போம். மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென். அல்லேலூயா. நான்காவது ஒரு தாய், ரகசியங்களை காத்து கொண்ட தாய். ஆமென். இந்த இடத்துல வேதத்தில் வாசிங்கன்னா 2:19 மெய்ப்பனால தூதரால தனக்கு சொல்லப்பட்ட சங்கதியை தன் இருதயத்தில் வச்சுக்கிறா. 2:18 மெய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, இவர் இப்படி ஸ்தோத்திரம். மரியாள் பாருங்க, மரியாளும் அந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவருக்கு மகிமை. லூக்கா 2
30 போடுங்கம்மா. ஆண்டவருக்கு மகிமை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின அந்த உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சிமியோன் சொல்லுகிற காரியத்தையும் மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொன்ன காரியத்தையும் மரியாள் என்ன பண்ண, தான் இருதயத்தில் என்னவா இருக்குமோ, இந்த குழந்தையை குறித்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமான ஒரு செய்தி. திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து தேவதூதன் தோன்றி இந்த உலகத்தினுடைய ரட்சகரே உன் வயிற்றில் வந்து பிறக்க போகிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் முதல்ல எத்தனை பேத்துக்கு இருக்குன்னு தெரியல. அந்த மரியாளுக்குள்ளே இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சந்தோஷமான சங்கதி உடனே ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தாலும், அதே லூக்கா 2:35 வாசிக்கிறோம். டிஸ்பிளே பண்ணுங்க. லூக்கா 2:35 ஆண்டவருக்கு மகிமை. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த டிஸ்பிளே பண்ணிட்டு வாசிங்கம்மா. உன் ஆத்துமாவை, இது தேவனுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற காரியம். ஒரு அம்மாவுக்கு உன் பிள்ளை பெருசாக வருவா, சூப்பராக வருவா, கலெக்டராக வருவா, ஜட்ஜாக வருவா அப்படின்லாம் சொன்னால் சந்தோஷப்படலாம். அவள் சந்தோஷப்பட்டு இருதயத்தில் இருக்கிறப்பயே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி கொண்டு போகும். ஆண்டவருடைய மரணத்தை பற்றி சொன்னோனையும் இவ அழுகலை. ஒரு தாயாவை அழுதுருக்கணும், ஆனால் அதையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டு இது எப்படியா இருக்குமோ என்று அத்தனை ரகசியங்களையும் தேவ திட்டத்தோடு காத்திருந்து செயல்படுத்தின மரியாள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் எப்படி வளரணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்கள் பிள்ளை எப்படி வளரணும்னு சொந்தக்காரன் முடிவு பண்ணக்கூடாது, சித்தப்பா முடிவு பண்ணக்கூடாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் இந்த பொறுப்பு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளை தீர்க்கதரிசியாக வரணுமா, உங்கள் பிள்ளை நியாயாதிபதியாக வரணுமா, உங்கள் பிள்ளை டாக்டராக வரணுமா, உங்கள் பிள்ளை இன்ஜினியராக வரணுமான்னு எவனோ ஜோசியக்காரனும் ஜாதகக்காரனும் முடிவு பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாரானால் அதை எல்லாம் இருதயத்தில் வைத்து கொண்டு போய் நின்று உங்கள் பிள்ளை ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜாதகக்காரன்ட்ட போய் கேட்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உன் பிள்ளை எப்படி வருவான்னு கையை காமிச்சு கிளி ஜோசியன்ட்ட கேட்கக்கூடாது. நேர தேவ சமூகத்துக்கு வாங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அநேக காரியங்களை உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற எல்லாத்தையும் தப்பட்டடிக்காதீங்க, எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இருதயத்தில் வைத்து கொண்டு தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இது எல்லாம் வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தையும் கிருபையையும் பொறுமையையும் எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வருகிற நாட்களிலே தேசத்தை கலக்குகிற ஹல்லேலூயா பரிசுத்தவான்களாயும் மிஷனரிமார்களாயும் நியாயாதிபதிகளாயும் ஊழியக்காரராயும் இதே சபையிலிருந்து அநேக ஒரு இளைய தலைமுறையை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி பாகாலுக்கு முன்னாடி முடங்காத ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் அடுத்த சந்ததியா இருக்கே. இந்த அடுத்த சந்ததி இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா, சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும்னா, சாகுற வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இயேசுதான் என் குலதெய்வம்னு சொல்லி அநேகருக்கு சாட்சியா நிற்கணும்னா, ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு தாயினுடைய முழங்கால், ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு, ஒரு தாயினுடைய உபவாசம் தேசங்களுக்கு இரட்சகராக நம்ம பிள்ளைகளை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்புவார். எழுமி நிற்போம். Everyone stand together. It's a beautiful sermon. ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், ஒரு தாய் தன் வீட்டை எப்படி நிர்வகிக்கணும், தன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எப்படி தாயினுடைய ரோல் எவ்வளவு முக்கியம். தேவன் உங்களை தாய் ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதும் உலகம் கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லாரும் வாய் திறந்து கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசின ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன்னு சொன்ன வசனத்தை கொண்டு ஒரு தாய்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்னென்னலாம் வேலை அப்படின்னு சொல்லி பைபிள்ல நீங்க பார்த்தோம் ஆண்டவர். அந்த தாயா எங்க சபையில ஒவ்வொரு தாயும் எழும்பும்படி ஆண்டவர், வேதத்துல சொல்லப்பட்ட தாயா எழும்பும்படி நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருந்ததுக்காய் நன்றி. தாய்மா தினத்தை இன்றைக்கு கர்த்தாவே சமுத்திர நினைவு கூற கொடுத்த தயவுக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.